ஒன்றாம், 2ஆம், 3ஆம் மீளாய்வுகளின் போது செலவின இருப்புத் தொகை தொடர்பில் தவறான தகவல்களை வழங்கியது இலங்கை. நாணய நிதிய செயற்திட்டத்தின் கீழான கடப்பாடு மீறப்பட்டிருப்பதாக பணிப்பாளர் சபை சுட்டிக்காட்டு. VFS விசா கொடுக்கல் வாங்கல் மூடி மறைக்கப்பட்டுள்ளதா சந்தேகம் வெளியிடுகிறார் சம்பிக்க ரணவக்க. தேசபந்து தென்னக்கோன் விவகாரம் சாட்சி விசாரணைகள் நிறைவு, சமர்ப்பணத்துக்கு கால அவகாசம். தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் தான் இந்த சம்பவத்தில் புதிய கதை கூறப்படுகிறது என்கிறார் தேசபந்து தென்னக்கோன். காசாவில் இஸ்ரேலின் தாக்குதலில் 24 மணித்தியாலங்களில் 118 பேர் பலி. மன்னார் நகர சபையில் பாரிய ஊழல் மோசடி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது, சபையின் தலைவர் தெரிவிப்பு. பிரிட்டனில் பாலஸ்தீன ஆதரவு குழுவிற்கு தடை, தீவிரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை. பிரிட்டன் சட்டத்தின் கீழ் உறுப்பினராக இருப்பதோ அதற்கு ஆதரவு திரட்டுவதோ சட்டவிரோதமானது. இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் சிக்கில் உள்ளதா? பங்களாதேஷில் ஷேக் ஹசீனாவிற்கு நீதிமன்ற அவமதிப்பு, வழக்கில் 6 மாத சிறை. இது தொடர்பில் வெளிவந்துள்ள பல முக்கிய தகவல்களை அறிந்து கொள்ள இன்றைய நாளுக்கான வீரகேசரி நாளிதழின் மின்னிதழை வாசிப்பதுடன் மேலதிகமாக இணைக்கப்பட்ட பக்கங்களில் வெளிவந்துள்ள முக்கிய பல செய்திகளை mypaper.lk-ஐ சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் படிக்க முடியும். இது உங்கள் வீரகேசரி, எங்கேயும் எப்பொழுதும்.